செலவு கொட்டியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கும் பொழுது, இவங்க அத போய் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வரணும். ஆனால் நடுத்தர வர்க்கம் இருக்கு இல்லையா? அதாவது அந்த மிடில் ஏஜ் இருக்கு இல்லையா? அவங்க வந்து கரெக்ட்டா அந்த படத்தோட நாட்ட புடிச்சிடுறாங்க. ஆஹா! இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா? என்னுடைய முந்தைய தலைமுறை மொழிக்காக இவ்வளோ போராடி இருக்காங்கிறதெல்லாம் அவங்க கரெக்ட்டா புடிச்சிடுறாங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பார்வை இன்னைக்கு இல்ல. மொழி குறித்த பார்வை வந்து இல்ல. அன்னைக்கு வந்து மொழி மீது ஒரு பெரிய வெறி ஆர்வம்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மெல்ல மெல்ல குறைஞ்சு போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இன்னும் 10 மொழி நான் கற்றுக்கிட்டா என்ன? எனக்கு அது நல்லது தானே. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க ரொம்ப ஈஸியாக போயிட்டு வர்ற சூழ்நிலை வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனாருன்னா அந்த வீட்டையே பிரமிப்பாக பார்க்குற நிலைமை இருந்துச்சு. கிராமத்தில் ஒருத்தர் போவார், அந்த வீட்டையே வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பாங்க. இந்த வீட்டிலேருந்து தான் அந்த ஊரில் இருக்கார் அப்படிம்பாங்க. ஹிந்தி வந்து ஒரு காலத்தில் திணிக்கும் பொழுது ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் திணிச்சா கூட அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்ட்டு போகிற தலைமுறை வந்துருச்சு. இன்னொன்று கூகுள், நீங்கள் என்ன மொழி கொடுத்தாலும் அதை அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. வெளிநாடுகளுக்கு நம்ம போகிறோம், நாம் ஃபோனில் பேசிவிட்டு அவன்கிட்ட காட்டினா அது டிரான்ஸ்லேட் பண்ணி அவன் மொழியில் பேசுது. கிட்டத்தட்ட அது ஒரு எத்தனையோ மொழிகள் அது மாதிரி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த மொழி பிரச்சனைங்கிறது இங்கே இல்லை.